வணக்கம். ஆத்திச்சூடி 13வது வரியில் அதை பற்றின விளக்கத்தோட உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 13வது வரி அக்கஞ்சுருக்கேல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருப்போம். அக்கஞ்சுருக்கேல். அக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு நேர் அர்த்தம் முறைமை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆர்டர், ஸ்டாண்டர்ட். அப்போது இந்த முறைமை இதை குறைச்சிடாது. அந்த காலத்தில் அக்கஞ்சுருக்கேல்ங்கிறது எதுக்காக சொன்னாங்கன்னா, தானியங்களை அளந்து கொடுப்பாங்கல்ல, அப்போது நியாயப்படி நடந்துக்கோ, தானியங்களை குறைச்சி கொடுத்து அதிக விலைக்கு விற்காத, முறைப்படி நடந்துக்கோ, முறைமையை பின்பற்று அப்படிங்கிறது தான் இந்த அக்கஞ்சுருக்கேல் அப்படிங்கிற ஆத்திச்சூடியோட விளக்கம். இன்னைக்கு நம்ம தானியங்களை அளந்து கொடுக்கறதுங்கிறத தாண்டி இது சமூகத்தில் நிறைய இடத்துல பொருந்தலாம். எப்படி இது சமூகத்தோடு பொருத்தி பார்க்கலாம், அலுவலகத்தில் எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத விளக்கம் பார்க்கலாம். இந்த முறைமை அப்படிங்கிறதோட மைய கருத்து என்னன்னா, எல்லாம் முறையாக நடக்கணும், எல்லாம் ஒழுங்காக நடக்கணும், நியாயப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த முறைமை அப்படிங்கிறது சொல்லுது. இதை அலுவலக பணிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது முறைமையை எங்கே சொல்லலாம் அப்படின்னாக்கா, லைக் எஸ்ஓபி, ப்ராசஸ், இதெல்லாம் அலுவலகத்தில் சொல்லலாம். இந்த அக்கஞ்சுருக்கேல், அதாவது முறைமையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஆஃபீஸ் கண்டெக்ஸ்டில் சொல்லணும் அப்படின்னாக்கா எஸ்ஓபி, ப்ராசஸ், ப்ரோட்டோக்கால், இந்த மாதிரி விஷயங்களில் சொல்லணும். வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நம்ம ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாமல் ஃபெயில்யூர் ஆகும்பொழுது அது என்ன மாதிரியான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த ஆத்திச்சூடியோட வரி மூலமாக நம்மளால் தாராளமாக புரிஞ்சிக்க முடியும். முடிவுகளை எப்படி எடுக்கணும், யாருக்கும் சலுகை இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி எப்படி ட்ரீட் பண்ணலாம், இது எல்லாமே இந்த ஆத்திச்சூடியில் பொருந்தும். ஆக முறைமை அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது நியாயம் அப்படிங்கிறது நிலைக்கும், நம்பிக்கை வளரும், சமூகம் ஒற்றுமையோடு இருக்கும். அதுதான் அக்கஞ்சுருக்கேல். குறைவான வருமானத்தை கொடுத்து அளவுக்கு அதிகமான வேலை வாங்கிறதோ, இல்லை அதிக விலை கொடுத்து குறைவான பொருட்களை கொடுக்கறதோ முறைமையற்றது, அக்கஞ்சுருக்கேல். மீண்டும் அடுத்த வரியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.